Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all Daily Bible Schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் இயேசப்பா, அன்பு நிறைந்த ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் அப்பா. இந்த பிரயாசத்திற்கு ஒரு பலனை தருவீராக ராஜா. சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு என்று சொன்னவர் உம்முடைய வேதத்தை தியானமா இருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. பிள்ளைகளின் பேரை நீ பெருமைப்படுத்துவீராக. பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல பிள்ளைகள் சிறந்த மாணவர்களாக பேர் பெறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளப்பா, ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுது நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உம் எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் கைகள் கொண்டு அறியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை கொண்டு அறியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை எழுந்தெடுத்தீ ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஓ, நீ நல்லவர் ஆண்டவரே. உன்னுக்கு உதவாத எங்களை தெரிந்து கொண்டிரே, உன் சித்தம் செய்ய அழைத்திரே, அதற்காக நன்றி. நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. கைகளை கொண்டு அறியாவும் ராஜ்ய சட்ட வைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீ. அறியும் என் முதலில் கொண்டு அறியாவும் வார்த்தை சொல்ல ஏற்றனால் வாழ்ந்த என்னை தேர்ந்தெடுத்தீ. ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன்.
எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மகா கனம் பொருந்திய தெயுப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்பியிருக்கிற சங்கதிகளை 2ஆம் வசனம். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். 3ஆம் வசனம். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று. 4ஆம் வசனம். அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகாரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். 7ஆம் வசனம். எலிசபெத் மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். 8ஆம் வசனம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிற காலத்தில். 9ஆம் வசனம். ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். 10ஆம் வசனம். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். 12ஆம் வசனம். சகாரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகாரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 14ஆம் வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். 15ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். 16ஆம் வசனம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். 17ஆம் வசனம். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் கர்த்தருக்கு முன்னே நடப்பான் என்றான். 18ஆம் வசனம். அப்பொழுது சகாரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். 19ஆம் வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். 20ஆம் வசனம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். 21ஆம் வசனம். ஜனங்கள் சகாரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். 22ஆம் வசனம். அவன் வெளியே வந்தபொழுது அவர்களிடத்தில் பேசக்கூடாதிருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். 23ஆம் வசனம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். 24ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவி ஆகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து 25ஆம் வசனம். எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி
5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 26ஆம் வசனம். 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் 27ஆம் வசனம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். 29ஆம் வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 31ஆம் வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 32ஆம் வசனம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். 33ஆம் வசனம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். 34ஆம் வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். 36ஆம் வசனம். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். 38ஆம் வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். 39ஆம் வசனம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் 40ஆம் வசனம். சகாரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். 41ஆம் வசனம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளைகள் துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு 42ஆம் வசனம். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. 43ஆம் வசனம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. 44ஆம் வசனம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. 45ஆம் வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். 46ஆம் வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 47ஆம் வசனம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. 48ஆம் வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 49ஆம் வசனம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. 50ஆம் வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 51ஆம் வசனம். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். 52ஆம் வசனம். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். 53ஆம் வசனம். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். 54ஆம் வசனம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. 55ஆம் வசனம். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். 56ஆம் வசனம். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள்.
57ஆம் வசனம், எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின பொழுது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். 58ஆம் வசனம், கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 59ஆம் வசனம், 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்தாசேனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகாரியா என்று பெயரிட போனார்கள். 60ஆம் வசனம், அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். 61ஆம் வசனம், அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி 62ஆம் வசனம், அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று செய்கையினால் கேட்டார்கள். 63ஆம் வசனம், அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். 64ஆம் வசனம், உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டுவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். 65ஆம் அதிகாரம், அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யுதயாவின் மலைநாடு எங்கும் இந்த வர்த்தமானம் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. 60ஆம் வசனம், அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. 67ஆம் வசனம், அவனுடைய தகப்பனாகிய சகாரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக 68வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 69ஆம் வசனம், அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும். 70ஆம் வசனம், தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி. 71ஆம் வசனம், உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. 72ஆம் வசனம், அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். 73ஆம் வசனம், ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே. 74ஆம் வசனம், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. 75ஆம் வசனம், தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். 76ஆம் வசனம், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். 77ஆம் வசனம், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். 78ஆம் வசனம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும். 79ஆம் வசனம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். 80ஆம் வசனம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 80 வசனங்களை படிச்சிங்க இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1ஆம் வசனம் 76, 77 இப்படியாக எழுதியிருக்கிறது, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்த பண்ணவும் தமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். நீங்கள் சொல்லலாம், ஆண்டி ரொம்ப பெருசாக நாங்கள் எழுதணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில்ட்ரன்ஸ், நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க, அதனால் பெருசாக எழுதுறது தப்பு இல்லையே. யோவான் ஸ்நானன் என்பவர் குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா சகாரியாவால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில் பலிச்சது. ஓகேங்களா?
கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு நீங்களும் யோவான் ஸ்நானனை போல கர்த்தருக்கென்று வழியை ஆயத்த பண்ண போகிற தீர்க்கதரிசி நீங்கள் தான். அதனால் இது நீங்கள் எழுதுங்க, உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நானும் யோவான் ஸ்நானனை போல கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன், அநேகரை கர்த்தரண்டையில் கொண்டு வருவேன்னு நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கொள்ளுங்க. நீங்களும் யோவான் ஸ்நானனை போல தீர்க்கதரிசி. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சகாரியாவுக்கு தரிசனமான தேவதூதன் பெயர் என்ன? ஆ மிகாவேல், ஆ கேப்ரியேல், இ மைக்கேல். சரியான விடையை ஆன்ட்டிக்கு எழுதி அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.